ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு அக்ஷய திருதியோட பார்ட் 2 வரலாறு தான் இன்னைக்கு பேச போறேன். விக்ரதேவ் முனிவர் கூறிய வார்த்தைகள் சக்கரவர்த்தியின் வாழ்க்கையே திருப்பு முனையாக மாறிவிட்டனர். விக்ரதேவ் முனிவர் சொல்றாரு சக்கரவர்த்தியிடம், மகாபாரதத்தில் அக்ஷய திருதியை ஒரு புனித நாளாக கொண்டாடினர். அந்த நேரம் பாண்டவர்கள் வனவாசம் போன நேரம் தெரியுமா? தர்மத்தின் பரிசோதனை நடக்கும் சூழல் கூட அக்ஷய திருதி நாளன்று தான் நடந்தது. பகவான் சூரியன் திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரம் என்ற அதிசய பானை கொடுத்தார் தெரியுமா? அதில் ஒருபொழுதும் உணவு குறையாது இருந்தது. அந்த அக்ஷய திருதி நாள் அன்றுதான் திரௌபதிக்கு அந்த பானையை வழங்கினார். அக்ஷய திருதி அன்று செய்யக்கூடிய உணவு, உடை, உப்பு, நிலம், பசு, தங்கம் இவை அனைத்துமே அல்ல அல்ல குறையாம நம்ம வாழ்க்கையில் பிறருக்கு தானம் பண்ணினால் செல்வம் நம் வீடு தேடி வரும் என்று ஐதீகம் என்று விக்ரமதேவர் சக்கரவர்த்தியிடம் கூறுகிறார். மனிதன் குவிக்க தெரிந்தவன், ஆனால் கொடுக்க தெரியாதவன் பிறருக்கு. ஒரே கைப்பிடி அரிசியும் உப்பும் தானம் செய்தால் அது ஒரு யாகத்தை நம் கடைபிடிக்கப்படும் என்று ஐதீகம் என்று விக்ரதேவ் முனிவர் சக்கரவர்த்தியிடம் காதில் கூறுகிறார். உடனே சக்கரவர்த்தியின் மனம் மாறுபட்டது. உடனே வீடு திரும்பினார். வீட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். நம்மிடம் இல்லை, இருந்தாலும் நாம் எதையாவது நம் தானம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார். உடனே சுனந்தா. அவருக்கு பயம், பதட்டம், ஒருபுறம் சினமும் இருந்தது. நம்மிடமே பொருள் இல்லை, பிறருக்கு தானம் செய்யலாமா என்று கேட்டார். தானத்தின் தர்மத்தை பற்றி அறிந்துதான் நான் செய்யவில்லை, என் மனதார முழு மனதோடு நான் செய்கிறேன் என்று ஒரு பிடி கை அரிசியும் உப்பும் இருந்ததை எடுத்துக்கொண்டு ஒரு மூட்டையில் சக்கரவர்த்தி தேவ் கிளம்பினார். ஒரு கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு கைப்பிடி அரிசியையும் உப்பையும் கொடுத்தார். என்னிடம் இதுதான் உள்ளது என்று மனதார என வாழ்த்துங்கள் என்று கூறிக்கொண்டு சென்றடைந்தது. காலமும் கனிந்தது. சக்கரவர்த்தியும் பிறவி எடுத்தார், மறுபிறவி எடுத்தார். அடுத்த பிறவியில் தர்மகேது ராஜாவாக அல்ல அல்ல குறையாமல் அந்த நாட்டு மக்களுக்கு இடம், ஒரு இருப்பிடம் அனைத்துமே வழங்கினார். ஆனால் பெயரில் அவர்கள் ரொம்ப பாடுபடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தர்மத்தை தடுத்ததுனால அவங்களுக்கு கிடைச்ச அந்த மறுபிறவி அல்பசூதா. அடுத்த பிறவில இன்னும் மோசமான ஒரு நிலையை அவங்களுக்கு கடவுள் உருவாக்கிட்டார். அதே தர்மகேது ராஜ அரண்மனையில அந்த அல்பசூதா பணிப்பெண்ணாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஆனா அவருக்கு தெரியல நம்ம கணவர் தான் சொல்லிட்டு பகவான் நாரதிடம் கூறி கதையை முடிக்கிறார். இதுதான் அந்த காலத்தில் நடந்த அக்ஷய திருதியை உருவான வரலாறு மகனே என்று. என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் வரலாறுல.